வணக்கம் வணக்கம் சார். திரு விஜய் ஆண்டனி, வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனி. ஆக்சுவலி நான் வணக்கம்னு சொல்லக்கூடாது, காலை வணக்கம். 7:30 AM இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் பண்ணதே இல்லை. நீங்க மார்னிங் பர்சனா? இல்லை சார், நைட் சார். நைட் பர்சன். ஆமாம், நைட்டு ஒரு 4:30 4 o'clock யூஷுவல் டைமிங். நான் இன்ஜினியராக இருக்கும்போதே வந்து நைட் ஒர்க் பண்ணி பழக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் மார்னிங் எழுந்திருக்கேன். ஆனால் நிறைய ட்வீட்ஸில் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிற பழக்கம் என்னென்னா, எந்த ஒரு குடும்பம் வந்து மார்னிங் வந்து ஒரு 5 o'clock இல்லை 5:30 6 o'clock எந்திக்குதோ அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட அட்வைஸ். இல்லை, ரொம்ப நல்ல ஹேபிட் சார். ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக எனக்கு தெரியுது. ப்ளஸ் ஒரு ஹார்மோனி இருக்கணும் சார். வீட்டில் ஒரு புருஷன் ஒரு டைமில், பொண்டாட்டி ஒரு டைமில், பிள்ளைங்க ஒரு டைமில் எந்திக்கும் போது ஒரு ஹார்மோனி இருக்காது. மியூசிக் எதுக்கு நம்ம ரசிக்கிறோம்? அது வந்து ஒரு ரிதமில் ஒரு ஹார்மோனியில் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை. அதனால மியூசிக் ஆகிடுச்சு. அது மாதிரி ஒரு பேட்டர்ன் மார்னிங் எந்திக்கிறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். உங்கள் ஃபேமிலியில் எப்படி? இல்லை, ஃபேமிலியில் நான் என்னென்னா சார், மியூசிஷியனாக இருக்கிறதுனால என்னோடய ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணி பண்ணுறதுனால எல்லாம் மன்னிச்சு விட்டாங்க வீட்டில். நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து பிகினிங்கில் நான் காலைல எந்திக்கணும்னு யோசிப்பேன். என்னமோ ஒரு 25 வருஷமாக நான் ஃபாலோ பண்ண விஷயன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட் ஆனால் தான் எனர்ஜி வருது. அதாவது 12:30 1க்கு அப்புறம் வந்து பயங்கர, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேன், இன்னும் எனர்ஜியாக இருப்பேன். நான் பண்ண அத்தனை சாங்ஸுமே நைட்டு கம்போஸ் பண்ணது தான் மோஸ்ட்லி. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரின்னு சொன்னீங்கல்ல, நான் எப்போவுமே உங்களை பார்க்கும்போது இன்டர்வியூஸில் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எப்போவுமே ரொம்ப ஒரு இந்த நவரசான ஒரு படம் வந்ததில்ல, அதில் ஒரு சாந்தமாக இருப்பீங்க. யூடியூப்குள்ளே உங்கள் இன்டர்வியூ வந்த அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தா, ஹீ ஸோ காம், ஹீ ஸோ ஹம்பிள், ஹீ ஸோ லைக் ஈவன் டெம்பர்ட், அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு கோவம் வராதா? இல்லை சார், நான் அவங்க சொல்கிறது எல்லாமே வேறு சார். எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் ஆக்சுவலி. ஓகே, எக்ஸ்ட்ரீம்ஸ் சார். எனக்கு ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பேன். நடுவில் மீடியமாக கோவப்பட தெரியாது எனக்கு ரொம்ப. அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் அப்படின்னுவேன். செகண்ட் இன்னும் ஹம்பிளாக சொல்லுவேன், சார் சொன்னேன் இல்லை அப்படின்னு. ஒரு 4-5 தடவைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் வராது, பீக்கில் தான் வரும் கோவம். ஒர்க் டைமில் மோஸ்ட்லி வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு நினைப்பேன். சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப அரகண்ட்டு தான். அப்படியா? ஆமாம் சார். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், மனசாட்சிக்கு சரின்னு பட்டுச்சுன்னு சொன்னால் நான் நினைக்கிறத பண்ணுவேன். நம்ம நினைக்கிறது பண்ணுறது வந்து யாரையும் பாதிக்கக்கூடாது, யாருக்கும் கண்ணீர் வரக்கூடாது. மற்றபடி என் டிசிஷனில், அதாவது ஈகோயிஸ்ட் கிடையாது, என்னோடய டிசிஷனில் நான் ரொம்ப. ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. பிச்சைக்காரன் டைட்டில், அந்த டைட்டில் வைக்கும்போது என்டையர் இண்டஸ்ட்ரி வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டைட்டில் வரும்போது சைத்தான், எம்மன் வரும்போதெல்லாம் இன்னும் பயங்கர பொசிஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் அரகன்னு சொல்லலை. என்னோட பாயிண்டில் இந்த கதைக்கு இதுதான், அதுக்கு வந்து எதை வேணாலும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் போவேன். ஸோ கோடியில் ஒருவன் உங்கள் டைட்டில் தானா? இல்லை சார், ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு நான் எப்போவுமே டைட்டில் ஸ்பெஷலாக வெளியே வந்து கொண்டு வரதில்லை சார். ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த டைட்டிலை வெளியே எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லோரும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது பார்ப்பாங்க இல்லையா சார், நியூமராலஜி, வாஸ்து, இந்த சென்டிமெண்ட்னால சில விஷயங்கள் கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது பாசிட்டிவ் டைட்டில். இந்த டைட்டில் எப்படி கிடச்சிதுன்னு எனக்கே தெரியல சார். ஏதோ ஒரு நப்பாசையில் வந்து கோடியில் ஒரு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். போட்டோன்னா கிடச்சிருச்சு. இது ஏன்னு தெரில, எப்படின்னு கிடைக்க தெரியல. இது ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான். இது வந்து இந்த படத்தோட கேரக்டர் வந்து இவனுக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், இவன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஈஸியாக யாருக்கும் நடக்காது. யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் வாழ்க்கையில். இது நம்ம எல்லாத்துலேயும் ஒருத்தன் தான், நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன் தான் அவன், இந்த படத்தோட கதாநாயகன். அப்படின்றதுனால கோடியில் ஒருவன் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆப்வியஸ்லி எல்லாருமே உங்களை பற்றி பேசும்போது ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கதை சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்தோட கதையில் அப்படி என்ன உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டுச்சு? எஸ் சார், ரொம்ப சாதாரணமாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் சார். எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளே கிடையாது. நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படம் பார்த்தோம்ல சார், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு படத்தை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சிம்பிளாக சொல்லிடுவோம் சார். பொதுமக்கள் எல்லாரும் ஒரு ஷோ பார்த்தோன்னா அது படம் நல்லா இருக்குன்னு கன்வே பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி, இந்த இடத்துல வந்து 2-3 ஃபைட் இருந்துச்சு, அப்புறம் வந்து இந்த இடத்துல சாங் இருந்துச்சு, இதனால இந்த படம் நல்லா இருக்குன்ற அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்க யாருமே. பார்ப்பாங்க, சூப்பரியா இல்லை நல்லா இல்லையா, அவ்வளோதான் அவங்க ஒப்பீனியன். இதே ஒரு ஆள் தான் சார் நான். எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸு, நான் வந்து எனக்கு இப்படி ஸ்பெஷல் டேஸ்ட்டு, இந்த மாதிரி இருந்தால் படம் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பெஞ்ச் மார்க் அளவுகோல் ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கிடையாது சார். சாதாரணமாக யோசிக்கக்கூடாது. கதை கேட்பேன், கொஞ்சம் மியூசிக் தெரியுறதுனாலையும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியுறதுனாலையும் கதை கேட்கும்போது எனக்கு மற்றவங்க கேட்குறத விட எனக்கு இன்னும் ஒரு கேட்கும்போதே விஷுவல் ஓரளவுக்கு ஒரு கிடைக்கும்போது ஒரு பாமரனா, விஜய் ஆண்டனியே கிடையாது சார், ஒரு பாமரனா வந்து கதை கேட்குறேன். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை கேட்குறேன், நல்லாயிருக்கு. எனக்குன்னு ஒரு பர்சனல் இது கிடையாது, நல்லா இருந்தால் பண்ணிடுறது. ஸோ அது என்ன அந்த நான் கதையை கேட்கல, பட் ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது தான் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தேன், காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தேன். இந்த கதையில் என்ன ஸ்பெஷல்னா சார், ஒரு கமர்ஷியலாக இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப நம்புவேன், மோர் தேன் ஸ்டோரி. கடைசியில் ஒன்லைன் ஒரு கதை சிலங்கெல்லாம் பேசும்போது, சார் ஒரு கதைன்னா ஒரு வார்த்தையில் சொல்லணும் சார், அதுதான் சார் கதை அப்படின்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. அப்படி பார்த்தா அம்மா அப்பா பற்றின கதைங்க, தங்கச்சியை பற்றின கதைங்க, அது போதுமா?
ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்றது தான் சார் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஸோ இந்த கதையை கேட்கும்போது அவர்கிட்ட ஒரு வெரைட்டி இருந்துச்சு. இப்போ இப்படி ஹீரோ ஆரம்பிக்கிறான், இப்படி போகிறான், வந்துச்சு ஃபேஸ் பண்ணால் கிளைமேக்ஸில் இப்படி முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து ஆக்சுவலி சார் கதை எழுதுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை சார். ஒரு 60% ஆஃப் த ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கதையிலேயே இருக்குது சார் மோஸ்ட்லி. எந்த விதமான கதையாக இருந்தாலுமே சார் ஒரு டீசெண்டான கதைக்கு மேலே ஒரு சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ட்ராவல் இருந்துச்சு, கமர்ஷியலாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இது கிரிட்டிக்கலி பேர் வாங்கும், அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு பிடிக்கும், ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், அவங்கள வந்து பொழுதுபோக்கும். இதுக்குள்ளே நிறைய வேல்யூஸ், குட்டி குட்டி எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஒரு பேக்டாக இருக்குது எல்லாமே. நான் பண்ண முந்தின படங்கள் மாதிரி பெருசாக இல்லை அப்படின்றதுனால பண்ணிடுவோமே அப்படின்னு. அது இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே கூட வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி நானும் இந்த கேட்டு முடித்தோடனே ரியாக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ கோடியில் ஒருவனாக இருக்கட்டும், இல்லை பிச்சைக்காரனாக இருக்கட்டும், இல்லை யமனாக இருக்கட்டும், இல்லை சைத்தானாக இருக்கட்டும், இந்த உங்களுக்கு வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் எடுக்கணுமா, இல்லை அதோட சேர்த்து பரவாயில்லப்பா ஒரு சின்ன நல்ல கருத்தும் வந்தது அப்படி கருத்து நான் யோசிக்கிறதே இல்லை சார். அதாவது சார் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் நம்ம டேஸ்ட் வந்து வெளியே வரும்ல சார். பேச இப்போ நான் கருத்து சொல்லணுன்றது என்னோட எண்ணமே கிடையாது. இப்போ சார் கூட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறேன், இது நம்ம கருத்து சும்மா ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு இன்டர்வியூ முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சனாலிட்டி வெளிப்படும், என்னோட பர்சனாலிட்டி வெளிப்படும் போது நம்ம எப்படி என்ன தாட் ப்ராசஸில் இருக்கிறோம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் எல்லாமே சேர்ந்து ஒரு 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 பர்சனாலிட்டியாக வெளிப்படும் சார். அப்படி வந்து இங்கே இந்த இன்டர்வியூ முடியும் போது வெளிப்படுற மாதிரி அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு டேஸ்ட், இதை பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கலன்னா கூட என்னோட டேஸ்ட்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் சார். ஒரே புளிக்குழம்பு உங்கள் அம்மா வைக்கிறது ஒரு, எங்கள் அம்மா வைக்கிறது ஒரு ஸ்டைல்ன்ற மாதிரி என் டேஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் கொடுக்கணும், மக்களுக்கு இந்த கருத்தை சொல்லி நம்ம திருத்திடணும் அப்படின்றது யோசிக்கிறதே இல்லை சார். ஜென்ரலாக வந்து மக்களை ஒரு சினிமாவால் திருத்த முடியுமா? இல்லை, முடியாது சார். அது நம்மளாம் வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு, பக்கத்து வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு, அம்மா அப்பா இருந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு சார் மக்களை யோசிக்கவே விடுறதில்ல சார் யாருமே. இது நான் அப்படி சொல்ல எனக்கு எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. வளர்கிற டைமில் கரெக்டாக இதுதான் மேக்ஸு, இதுதான் சயின்ஸு, இதுதான் ஜியாகிரஃபி, இது படித்தா அவன் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், இது படிக்கலாம் அவன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வளர இந்த இது பாருங்கள் சார், இது பிங்க் ஃப்ளாய்டோட ஒரு வால்ஸ், இந்த வால் பாருங்க, அந்த சின்ன வயசில் பார்த்தது ஞாபகம் இல்லை எனக்கு. நம்ம வளரக்கூடிய ஜென்ரேஷன் திங்க் பண்ணாமல் அடைச்சி 4 புக்கை கொடுத்து இதுதான் அவனோட பர்சனாலிட்டி, அதில் பாஸ் ஆகிட்டான்னு சொன்னால் அவன் ஜெயிச்சிட்டான், நம்பர் 1 வாங்கிட்டியா, நம்பர் 2 வாங்கிட்டான்னு சொல்லிட்டு மக்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறக்கூடிய சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ மக்களை வந்து அங்கேருந்து ஓப்பனாக விட்டுட்டாலே போதும் சார், பாதி விஷயங்கள் திங்க் பண்ணுவான். இப்போ மற்றபடி படம் எடுத்து வந்து ஒரு சீனில் கெட்டு போகிறது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். ஸோ இப்போ ஆனால் சார் படங்கள் தாக்கம் இருக்க தான் சார் செய்யும். அது இல்லை, அதாவது எதை சாப்பிட்டாலுமே, எதை பேசினாலுமே, எதை கேட்டாலுமே தாக்கம் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய மேஜிக்கல் மூமெண்ட் படத்தினால ஒருத்தர் நல்லவன் ஆகிட்டான் அப்படின்றது பார்த்ததே இல்லை, நானும் பார்த்தது இல்லை. பட் ஆனால் சொல்கிறாங்க, அதனால தான் கேட்டேன். இல்லை சார், இல்லை சார். மேபி அந்த படம் பார்க்கும்போது ஒரு எமோட் ஆயிடுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. மேபி வேணா சொல்லலாம் சார், 1% தாக்கம் இருக்கலாம். ஒரு புத்தகம் மேபி 3% வச்சுக்கோங்க சார். ஏன்னா யாருமே இல்லாமல் தனியாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு படம் மேலே 1% தாக்கம் இருக்கலாம். ஆக்சுவலி அது ரைட், பிகாஸ் நம்ம வந்து அது நமக்கும் புத்தகத்துக்கும் நடுவில் இருக்கிற வெரி பர்சனல் இன்ட்ராக்ஷன்ல இல்லை நம்ம தனியாக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பட் இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்காக பண்ணுற கதையில் வந்து ஐ டோன்ட் நோ, அதான் கிடையாது சார். அதான் புத்தகம் 3%, கடவுள் 1%, படம் 1%, இவ்வளோ தான் சார் மனுஷனை மாற்ற முடியும். உங்களுக்குள்ள ஆக்டர் ஆகணும்னு எக்ஸாக்ட்லி எப்போ தோணுச்சு உங்களுக்கு? அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட் மூமெண்ட் சார், ஒரு பக்கம் பயம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதாவது பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து சார் எல்லாமே ஒரு ட்ரேடு சார். என்னதான் மியூசிக் ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருந்தால் கூட சினிமா பண்ணுற மியூசிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒன்று, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எப்படி ஒருத்தட்ட பேசணும், எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர் எப்படி நம்மளை அணுகுவாங்க, அவங்க மென்டாலிட்டி என்ன இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு இருக்கிற மாதிரி மியூசிக்கும் ஒரு இதுக்கு எனக்கு அட்வைசரே யாருமே கிடையாது சார். இப்போ சாதாரணமாக வந்ததுனால ஒரு பாயிண்டில் வந்து நான் வந்து சின்ன படங்களாக பண்ண ஆரம்பித்தேன். அதுலேயும் பாதி பேமெண்ட் தான் வரும். அது கூட கேட்டு வாங்கணும். பணம் 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரியலனா கூட ஒரு 5 மடங்கு வேலை செஞ்சு நல்ல டியூன்ஸாக கொடுப்பேன். வர்றவங்க ரொம்ப ஈஸியாக சார் இந்த சரணம் நல்லாயிருக்கு, அது தூக்கி பலவியில் போடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பிஜிஎம்மில் ஒரு வாட்சிருக்கீங்களே, அதை வீணையில் போட்டால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு அந்த நெஞ்சாக்குட்டியில் பாட்டு இருக்குல்ல சார், அது டேரக்டர் கேட்கல சாங். ஆமாம் சார், தேங்க்யூ சார். அதில் உள்ள கிட்டார் பீஸ் இருக்கு இல்லையா, அது வீணையில் கொடுங்க அப்படின்றாங்க. வீணைன்றது ஒரு ப்ளக்கட் இன்ஸ்ட்ருமெண்ட் சார், டக்குன்னு போயிடும், கட் ஆயிரும். கிட்டாரில் தான் அந்த சஸ்டெயின்டு டோன் வரும்.
இதெல்லாம் சொல்லும்போது அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். எடிட்டிங் ஐ மீன் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே மாற்றுங்க அங்கே மாற்றுங்கன்னு சொல்லும்போதுலாம் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ப்ரொடியூசர் அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சும்மா ஜென்ரலாக அவங்க கிரியேட்டிவ் சைட்லேருந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டியூனையும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ப மாட்டீங்க. முளைச்சி 3 இலைய உள்ள பாட்டை வந்து ஒரு 7 படம் 8 படத்தை தாண்டி ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப கையில் காலில் விழுந்து கொடுத்தேன். அந்த பாட்டு வேட்டைக்காரனுக்கு பண்ண பாட்டு ஒவ்வொரு படமாக தாண்டி திருப்பி ஏதாவது வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வச்சது தான் முளைச்சி 3. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் இந்த பெரிய படங்கள் வேட்டைக்காரன் வேலாயுதம் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடியே நான் வந்து இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கில் இது இப்படியே போயிட்டுருக்கு. நிறைய ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பேன் அந்த டைமில். நல்லா சின்சியராக வேலை செய்வேன். நமக்கு ஒரு தேர்டு என்னமோ நம்ம பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது சார். நமக்கு ஒரு உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், என்ன பண்ணுறது, நம்ம சின்சியராக இருக்கிறோம் ஆனால் பெருசாக ஒன்றும் நடக்கலை, நமக்கு தெரியாது ஆனால் ரிசல்ட் கொடுக்குறோம், எப்படி ஃப்யூச்சரில் அப்படின்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேறு ஏதாவது வேலை பார்ப்போம். அந்த வேலையில் என்னோடய சின்சியாரிட்டி, என்னோடய உழைப்பு, என்னோடய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது எதுவான இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நடிக்கணும்னு முடிவு எடுத்தேன். அது முதல்ல உங்களுக்கு ஹீரோ ஆகணுங்கிற ஆசைலாம் இல்லவே இல்லை சார். இல்லை சார், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நான் வந்தேன் சார். சென்னைக்கு வந்த உடனே முடிவு பண்ணிட்டேன் நமக்கு வந்து எங்கேயோ இருக்குது. அது வேறு சார். உண்மையிலே மியூசிக்ன்றது ஒரு பெரிய கடல். அதில் வந்து நான் வந்து பார்க்கும்போது மிடினா என்ன, கம்ப்யூட்டரைஸ் கேபிள்னா என்ன, கம்ப்யூட்டர் மியூசிக்னா என்ன, கம்ப்யூட்டரே பண்ணுமா, ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ணதுலேருந்து ஒரு 3-4 தெரு தள்ளி தான் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோ. ஏதாவது உள்ளே போய் எட்டி பார்த்துட மாட்டோமா, வரப்போகிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்து ஆர்வமாக கேட்பேன். என்னோட நோக்கம் ஒன்று சார், இது என்ன கேபிள் இங்கேருந்து என்ன ஆகும்னு சொல்லும்போது மியூசிக்கோட ஃபண்டமெண்டல் எனக்கு தெரியாதனால எனக்கு காமெடியாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ இதுவே நடக்குமான்னு தெரியல. பட் ஸ்லோவாக பண்ணி ஒரு சின்ன கீபோர்டு வாங்கி நானே ப்ரோக்ராம் பண்ணி அதை ஏதோ வந்துட்டேன். அப்போல்லாம் ஆக்ட் பண்ணணும்னு எண்ணம் இல்லை எனக்கு. மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு நிறைய பேக் டு பேக் கொடுத்த பிறகு என்கிட்ட ஏதோ ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அது இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த மூடத்தனமான நம்பிக்கையில் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். பட் நான் எடுத்த ரிஸ்கில் ரொம்ப ஹியூஜ் ஆக்சுவலாக. நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் கடன் வாங்கி நீங்கள் படம் பண்ணுறதெல்லாம் ஏன் மூடத்தனம்னு சொல்கிறீங்க? ஒரு ஆசை தானே? இல்லை, ஆசைக்கு நம்ம கடன் கோடியில் வாங்கக்கூடாது சார் ஆக்சுவலாக. அது வாங்கினா எனக்கு சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ளிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுரும் குடும்பத்தை. ஸோ நான் வந்து கடன் வாங்கி படம் இருக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கக்கூடாது அந்த டைமில். பட் இன்னமும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டேன்றதுனால இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன், மாற்ற முடியல. ஸோ நீங்கள் ஹீரோவாக டிசைட் பண்ணிட்டீங்க. பட் உங்கள் எல்லா படமுமே வந்து ஸ்டோரியை நம்பி நீங்கள் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க. ஒரு ரொமான்ஸ் ரோல் பண்ணலாம், ஒரு காமெடி ரோல் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லையா? இருக்குது சார். ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா பண்ணிடுவேன் சார். இந்தியா பாகிஸ்தான் ட்ரை பண்ணேன். இந்தியா பாகிஸ்தான் ரொம்ப நல்ல கதை தான் ஆக்சுவலாக, எனக்கு பிடிச்சிருக்கு. அது நான் பண்ண ஒவ்வொன்றுமே நான் பிடிச்சி தான் சார் பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஒரு படம் பெருசாக போகிறன்றதுனால நான் அதை வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. ஓகே, அவங்க சொல்லுவாங்க. சில உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சார், திமிரு பிடிச்சவன்ற ஒரு நல்ல படம். அது வந்து தேட்டரில் போனதை விட டிவியில் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதிகம். எனக்கு பிடிச்ச படம். தேங்க்யூ சார். பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக வந்து போகும்போது அந்த போலீஸ் இதில் சொல்வீங்களேன்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ரொமான்டிக் ஸ்கிரிப்ட்னா சார், ஸ்கிரிப்ட் தான் சார் எல்லாமே. ஸ்கிரிப்டை தாண்டி என்னோட விருப்பத்துக்கு நான் இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் பண்ணணும், இந்த படத்தில் அடுத்த படம் வந்து இப்படியே பண்ணிட்டுருக்கேன், அதனால் அடுத்த படம் ரொமான்ஸ் பண்ணணும். இல்லை, பட் நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நான் வந்து ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருக்கேன், நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் சார். இன்டர்வியூவில் கூட இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், என்ன ரொமான்டிக்காக பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலி வர்றாங்க சார். அது நியாயமாக இருந்தால் நானே அதை என்னை வச்சு பார்க்கும்போது அந்த படம் எனக்கு பிடிக்கணும் சார். ஆக்சுவலாக ஓகே, எனக்காக வந்து நான் பண்ணணுன்றதுக்காக டிசைட் பண்ணிட மாட்டேன். இது வரைக்கும் அப்படி ஸ்கிரிப்ட் வரல, வந்தால் 100% நான் பண்ணுவேன். ஸோ அதாவது அந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது அதில் நீங்கள் வந்து உங்களையே புகுத்துக்குவீங்க? அப்படிலாம் இல்லை சார். நான் எனக்கு என்னமோ ஒரு காம்பினேஷன் இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல. கேட்கும்போது படம் ஆட்டோமேட்டிக்காக நான் நடிக்க போகிறேன்ற ஒரு இன்னர் ஃபீலிங்கில் தான் கேட்பேன். ஆக்சுவலி ஓகே, அதை கேட்டு முடிக்கும்போது எனக்கு பிடிக்கணும். படம் பார்க்கும்போது படம் பார்த்த மாதிரி இருக்கணும் எனக்கு, அவ்வளோ போதும் எனக்கு. ப்ளஸ் நான் சில படங்கள் வந்து சில காரணங்களுக்காக ஒரு 70% இருந்தால் போதும். ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சம்டைம்ஸ் அதோட முழு ஃபார்மேட் வந்து எடிட்டிங்க்கு அப்புறம் மியூசிக்கில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு லைன் சொல்லுவார், ஒரு தேர்ட் எலிமெண்ட்டில் ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுவார், எடிட்டிங்கில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம், டைட் பண்ணலாம், சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஒரு 70% இருந்தால் கூட ஓகே சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை டிசைட் பண்ணிவிட்டு போஸ்ட்டில் நான் அதை சரி பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்படி நல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் மேபி வயசாகிடுச்சுன்றதுனால யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் இல்லை போல் இருக்கு. பட் பார்ப்போம் சார், வந்தால் இதில் லைட்டாக ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கா ஆமாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட பார்க்காதது வந்து காம்பினேஷன்
ஆக்டர்ஸோட தட் இஸ் உங்க படங்கள்ல எல்லாமே நீங்க தான் இருக்கீங்க பிகாஸ் யூ ஆர் தி சென்டர் ஆஃப் தி ஃபிலிம் தப்பே இல்ல பட் யூ ஹேவ் a problem that is இப்போ ஒரு 2 ஹீரோ மூவி அந்த மாதிரி ஒன்று பிட்ச் பண்ணா உங்களுக்கு அந்த செட் ஆகுமா? கண்டிப்பா சார். இப்போ அக்னிச்சிறகுகள்னு ஒரு படம் பண்றேன் சார். அதில் அருண் விஜய் கூட பண்றேன். அப்புறம் வந்து நான் வளர்கிற டைமில் சார் நான் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தேன். ஏன்னா பெரிய ஆட்கள் நம்ம கூட வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் படம் பண்ணும்போது பெரிய பெரிய காமெடியன்ஸை போட ட்ரை பண்ணேன், பெரிய ஹீரோயின்ஸ் ட்ரை பண்ணேன். பட் அந்த டைமில் வந்து நான் புதுசு இல்லையா, ஒரு 4 இப்போ பிச்சைக்காரன் படத்துக்கு இதான் டைட்டில்னு பிறகு யாருமே வரமாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஓரளவுக்கு நல்ல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இப்போது ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து இப்போது கரண்ட்லி இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணல. நான் திமிரு பிடிச்சோன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிவேதா பத்ராஜ் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வர படங்களில் ப்ரொடியூசர்ஸ் இன்னொருத்தங்கன்றதுனால அவங்க இதில் ஆத்மிகா நடிச்சிருக்காங்க. அப்புறம் கேஜிஎஃப் வில்லன், பாகுபலி வில்லன், சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ்னால நல்ல நல்ல காம்பினேஷன் வாய்ப்பு. அதே மாதிரி மாஸ் படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கா? இது மாசுனா பிகாஸ் அது தமிழ் கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு விஷயம். எனக்கு வந்து ஹீரோவானா? ஆமாம் சார். எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் படம் மாசாக தெரியுது சார். ஏன்னு தெரியல, பிச்சைக்காரமே மாஸ் தான் சார். உண்மையிலேயே ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கேரவேனில் ஏறி நீங்கள் போகும்போது சார் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருக்கும்னு எனக்குமே தெரியும். இதுதான் மாசுன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து சாங்ஸ் பாடுறது, ஓப்பனிங் சாங் வைக்கிறது, ரீசன் இல்லாமல் ஒருத்தனை போட்டு அடிக்கிறது, அப்புறம் வந்து நம்ம தன்னை பற்றி செல்ஃப் ப்ரைசிங் டைலாக்ஸ் போடுறது. எந்த ஊருக்கு நம்ம படம் டப் பண்ணாலும் சார் பர்சனல் ஃபேன் ஃபாலோவிங் இல்லாமல் ஒரு படத்தை ஒருத்தரால் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க சார். இன்னொரு ஸ்டேட்டுக்கு அந்த படம் போச்சுன்னா அந்த ஆடியன்ஸால் அவரை வந்து பார்க்க முடியல. ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸோட ஸ்டேட்டில் மட்டும்தான் அதை அவங்களால ரிசீவ் பண்ணி திங்க் பண்ணி பார்க்க முடியும் ஆடியன்ஸ்னால. மற்றபடி நான் வந்து காமனாக நியூட்ரலாக ஆனால் ஸ்கிரிப்ட்லேயே ஒரு ஹீரோயிசம் இருந்தால் அது எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம். ஸோ அகெயின் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட் சார். ஸ்கிரிப்ட்லேயே ஒரு ஹீரோயிசம் இருந்தால் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இல்லை நான் நினச்ச ஒரு கார் திறக்கும், முதல்ல ஒரு ஷூ வெளில வரும், அதெல்லாம் வரும் சார். இன்னும் 2வது ஷூ வெளில வரும், அப்புறம் ஸ்லோவாக பேக்கில் ஷாட் வரும். ஆமாம் சார். ஸ்லோவாக மேலே கடைசியில். ஆமாம் சார். அதெல்லாம் ஏன் படத்துலையும் இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இவ்வளோ தாங்கும் அப்படின்ற டைம் லெவலுக்கு வந்து அதை நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். ஓகே. ஏன்னா சார் ஃபஸ்ட்டு வந்து தேட்டருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனும் குடிமகனும் ஃபேமிலியும் வந்து தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் வச்சு இணைச்சி தான் பார்க்குறாங்க. தனியாக ஹீரோவை தனியாக யாரும் பார்க்குறதில்ல. ஸோ அங்கே வந்து ஹீரோ வந்து ரொம்ப வதைப்பட்டு அடிபட்டு ஒருத்தன் வந்து கால் எடுத்து வைக்கிறான்னு சொன்னால் அது அவன் ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறான் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் வந்து இது சுருக்கிக்க விரும்பல சார். அது கதையோடு ஒட்டி இருக்கும்போது எவ்வளோ வேணாலும் 100 பேர் அடிக்கலாம், 1000 பேர் அடிக்கலாம், இதை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்கிரிப்ட்லேயும் அதை கன்வே பண்ணக்கூடிய மெத்தட்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த விஷயங்கள் இருந்தால், ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்ம வந்து கன்வே பண்ணலாம் சார். பட் அதையும் தாண்டி ஒரு நீங்கள் சொன்னீங்களா அவனை வச்சு தான் பார்க்குறாங்கன்ட்டு ஆடியன்ஸ். பட் அதையும் தாண்டி இப்போ ஒரு ரஜினியோ ஒரு அஜித்தோ ஒரு விஜயோ வந்து ஒரு 100 பேரை வந்து போட்டு அடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. அதை ஹவு டு எக்ஸ்பிளைன் தட்? கதையோட ஒட்டி வரும்போது படம் ஓடிடும் சார். கதையோட ஒட்டாமல் போகும்போது படம் வந்து சம்டைம்ஸ் ஹீரோட அந்த கரிஸ்மாக்காக ஓடும். அது ஒரு 4 நாள் 3 நாள் இருக்கும். கண்டிப்பாக அதர் ஸ்டேட்ஸில் அது ஓடாது. எந்த ஊரில் ரசிகர் மன்றம் இருக்கோ, எந்த ஊரில் எங்களோட வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க, அதுக்கான கிளைகள் இருக்கும், இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, ஓப்பனிங் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணி செட்டப் பண்ண ஊரில் அதெல்லாம் ஓடுமே தவிர்த்து வெளியூர் போனால் ஓடாது. விஜய் ஆண்டனிக்கு நற்பணி பண்ணுறாங்க இருக்காரு சார். இல்லையா நிறைய பேர் வரும்போது நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். நீங்கள் படிங்க, அம்மா அப்பா பார்த்துக்குங்க, ஏதாவது படம் எனக்கு பிடிச்சிருந்தா என் படத்தை பாருங்கள் எப்பயாவது. ஸோ அதனால் மற்றபடி எதுவும் நீங்கள் பண்ண அதை தாண்டி எனக்கு ட்விட்டர்லலாம் பார்க்குறேன் விருதாச்சலம் ரசிகர் பண்ணுறவங்க அதுதான் பேசுகிறாங்க தவிர்த்து அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், சினிமான்றது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு யாரோ எழுதின கதையை தான் விஜய் ஆண்டனி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நான் என்னோட கருத்து கிடையாது, இது ஆனந்த கிருஷ்ணனோட கருத்து ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொன்னால், சார் பயங்கரமாக ஒன்று பேசுனீங்கன்னு நினைக்கிறாங்க, சந்தோஷம். மேபி எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை வந்து நான் எழுதலை, அது வந்து ஆனந்தோட இது. மோஸ்ட்லி வந்து எல்லா ரசிகர்களுமே வந்து எல்லா ஹீரோஸை பற்றியும் அவங்க சொல்கிற கருத்து, அவங்களோட ஃபீலிங் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருக்க, நிறைய கஷ்டப்பட்டு அந்த படிக்க வேண்டிய வயசில், அம்மா அப்பாவை பார்த்துக்கிற வயசில் ஒருத்தருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறதுலாம் முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். ஜாலியாக ஒரு படம் சூப்பர் பண்ணாரு, நல்லா டான்ஸ் ஆடினாரு பேசிக்கலாம் தவிர்த்து அது ஓரளவுக்கு மேலே நீங்கள் மைண்டில் போட்டுட்டு பர்சனல் வாழ்க்கையை எழுந்துடக்கூடாதுன்னு. நீங்கள் சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்களா? நான் பொருளாளர், ஒரு பெரிய ரசிகர்களுக்கு செயலாளரும் பொருளாளரும், பெரிய மன்றத்துக்கு. எந்த மன்றம் சொல்ல வேணாமா? ஹீரோ ஆன அப்புறம் டியூ மிஸ் கம்போசிங் மியூசிக்? இப்போ இந்த படத்துக்கு நிவாஸ் பிரசன்னா மியூசிக் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு சொன்ன அதே இது வந்து ஐயோ இது வீடில் போட்டால் பெட்டர், இது சித்தாரில் போட்டால் பெட்டர், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா? அது டிபெண்ட்ஸ். ஒரு வேலை சென்சிபிளாக நான் ஒன்று சொன்னால் அது இந்த தொழில் தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு சென்சிபிளாக இருக்கும், ரொம்ப பண்ணிக்கிறது இல்லை.
எனக்கு வந்து ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அது வேலையாக தான் பண்ணேன் சார். ரொம்ப வந்து எங்கே கேட்டாலும் இசையாக கேட்குது, கடல் அலையில் இசை இருக்குது, காற்றுல இசை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் நான் கிடையாது சார். டெக்னிக்கலாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், என் வேலையாக செஞ்சுருக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறவங்களோட மென்டாலிட்டி என்னவோ, ஒரு சமையல்காரங்களோட மென்டாலிட்டி என்னவோ, அந்த மாதிரி நான் டியூன் கம்போஸ் பண்ணும்போது நான் ஒரு டெக்னிக்கலாக வந்து உட்காருவேன். உட்காந்துட்டு வேலை நீ கமிட்மெண்ட்டு, ஈவினிங் ப்ரொடியூசர் வரேன்ருக்காரு, ஒரு டியூன் தரேன்னு சொல்லியிருக்கோம், கொடுக்கணும், இவ்வளோ தான் சார் என்னோட அப்ரோச். அதனால் வந்து அது வேலையாக தான் பார்த்தேன். அதனால் வேலையை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணதில்லை சார். அது மாதிரி பண்ண வரைக்கும் பண்ணேன். இப்போ மற்றவங்க பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு தேவை வந்தால் திருப்பி மியூசிக் பண்ணுவேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர இது நான் வந்து ரொம்ப நாள் பண்ணல, நீ பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை சார். வேலையில் லீவ் எடுத்தவங்க திருப்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னவோ அதே மாதிரி நான் அப்ரோச் மியூசிக்கில். என்னால் அதை நம்பவே முடியல சார். பிகாஸ் ஐ ரியலி லைக் யுவர் மியூசிக். சரிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நானில் வந்து ஒரு தத்துவ பாடல் இருக்கு, உலகினில் மிக உயரம். தேங்க்யூ சார். உலகினில் மிக உயரம். அது ஆப்வியஸ்லி நீங்களும் அந்த லிரிசிஸ்ட் சேர்ந்து, அது எப்பவுமே எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்போ அந்த பாட்டை கேட்பேன். இட் இஸ் சச் அ வெரி இன்ஸ்பைரிங் சாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ. whenever you say இல்லை எனக்கு மியூசிக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மியூசிக்கில் அவ்வளோ தெரியாது, எனக்கு எப்பவுமே தோணும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வேலை செய்யும்போது கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுவேன் சார். அப்போ வந்து உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது. அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் அந்த பாட்டுக்கு இந்த லைன் வரணும், இப்படி இருக்கணும், இந்த சிங்கர் பாடணும் அப்படின்லாம் உள்ளே போகும்போது சார் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறந்துடும். அந்த வேலையை பண்ணும்போது மட்டும்தான் அது. ஓகே. அதை தவிர்த்து வெளியே வரும்போது வந்து எனக்கு இன்னுமே புரியாத விஷயம். நான் கூட ஃப்யூச்சரில் பண்ணலாம். இந்த தன்னோட மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்களே என்ஜாய் பண்ணி ஸ்டேஜில் பாடுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிட்டீங்களே, கம்போஸ் பண்ணி ரசிச்சாச்சு, முடிஞ்சாச்சு, திருப்பி எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அந்த மியூசிக்ன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக திருப்பி வாசிக்கும் போது ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு மியூசிக். இப்போ நீங்கள் வந்து எடிட்டிங்கும் பண்ணுறீங்க, அண்ட் யூ சே தட் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே சொல்லும்போது அந்த எடிட்டிங் சென்ஸும் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் ஃபார் த வியூவர்ஸ். நிறைய பேர் வந்து எடிட்டிங்னா படத்தோட நீளத்தை குறைக்கிறதுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் முடிஞ்சா ஒரு டீச்சர் மாதிரி வாட் இஸ் எடிட்டிங் அப்படின்ட்டு. என்னோட பார்வையில் சார் நீளத்தை குறைக்கிறது யார் வேணால் பண்ணிடலாம் சார். அது ஒரு சிசர்னு ஒரு டூல் இருக்கும் சார். அதை அப்படி கட் பண்ணி தூக்கிட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். அது இல்லை சார் எடிட்டிங். ஆக்சுவலி டைரக்டரோட ஒரு தாட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கதையாக சொல்லியிருப்பாரு. சம்டைம்ஸ் அந்த தாட் வந்து வேறு மாதிரி டைமென்ஷனில் வெளியே வந்திருக்கும். ஒரு புளிக்குழம்பு வைக்க வந்திருப்பாரு, ஆனால் சாம்பார் வச்சிருப்பாரு. பட் எதுவாக இருந்தாலும் அதை சுவையாக இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் வச்சு அவரோட தாட்டை வந்து கன்வே பண்ணுறது தான், ட்ரிம் பண்ணுறது இல்லவே இல்லை சார். ஒரு 10 நிமிஷம் சம்டைம்ஸ் வந்து லேக் ஆனால் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த லேக் இல்லாமல் அந்த படத்தை வந்து அந்த கதையை நினச்ச விஷயத்தை கன்வே பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த லேகை வச்சு தான் ஆகணும். ஸோ இந்த 2.5 மணி நேரத்தில் பண்ணுறது அவர் வந்து பயங்கரமாக எடுத்துருப்பார். அவர் வந்தால் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் 2.25 மணி நேரம் இருக்கா, 15 நிமிஷத்தை சாதாரணமாக தூக்க இருப்பார். இந்த மாதிரி விஷயத்தில் இல்லை சார். ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட்டர் கையிலே இல்லை, அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து இதை வச்சிருப்பாரு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் வச்சு நம்ம வந்து சவுண்ட் டிசைன், எடிட்டிங் கூட இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்குது சார், அது சவுண்ட் டிசைனிங். மியூசிக் வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம்னா மோஸ்ட்லி எடிட் பண்ண உடனே அது ஆர்ஆருக்கு போய் வெளியே வந்துடும். ஆர்ஆருக்கு அப்புறம் ஒரு எடிட்டிங் இருக்குது. ஸோ அது ஆர்ஆருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எடிட்டிங் வந்து 100% படத்தை சின்னது பண்ணுறது கிடையாது. அது கிடையாது. அது வந்து எமோஷனை கன்வே பண்ணுறது மட்டும் தான், டைரக்டரோட எமோஷனை கன்வே பண்ணுறது. இந்த இடத்துல இந்த சொல்லி முடிச்சோன்னா ரியாக்ஷன் வந்து 3 பேர் நிற்கிறாங்கன்னா யாரோட ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு? ஒரு வார்த்தை சொல்கிறார் இவர், உங்கள் ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு காட்டலாமா, இதை காட்டலாமா, அவர் இதை காட்டலாமா அப்படின்ற இடத்துல அந்த எடிட்டருக்கு கரெக்டாக தோணணும், இதுதான் இவன் தான் முக்கியம், இவர் ரியாக்ஷன் தான் முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த விஷயத்தில் இவன் தான் ரொம்ப ஈடுபாடாக இருந்தான், அவனுக்கு தான் ஷாக்காக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி டெய்லர் தான் அந்த இமீடியட்டாக அந்த டைலாக் அப்புறமா வந்து என்னோட ஷார்ட்டை போட முடியும். சும்மா கட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எமோஷன் இல்லாமல் ரொம்ப அட்டாச்சாக இல்லாமல் டிட்டாச்சாக சாதாரணமாக வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ரியாக்ஷனை மாற்றி போடுவாங்க. அங்கே தப்பாக தெரியாது ஆடியன்ஸுக்கு. ஆனால் இங்கே போட்டிருந்தா அந்த ரிதம் மெயின்டைன் பண்ணுறது தான் எடிட்டிங்னு நினைக்கிறேன் சார். ஓகே. ஒரு பெரிய ஹாலிவுட் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படம் வந்து 3 தடவை எழுதப்படுறது. ஒன்று வந்து பிட்வீன் த டைரக்டர் அண்ட் த ஸ்க்ரீன் ரைட்டர், தென் இட் கோஸ் டு ஷூட்டிங் ஸ்டேஜ், தென் இட் இஸ் ரிட்டன் அகேன் வித் த டைரக்டர் அண்ட் தி ஆக்டர்ஸ், and then it moves to the post production stage and it is written with the director and the editor. நம்புறீங்களா? 100% சார், 100% சார். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆமாம் சார், அது 50%. அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் 25% இல்லை 20%, போஸ்ட் வந்து இன்னொரு அதில் இவரும் இருக்கார் சார், மியூசிக் டைரக்டர் இருக்கார். ஆமாம் சார். ராஜா சாரோட பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையோட ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா ஆர்ஆர் இல்லாமல் எப்படி இருக்கும்னு தெரியாது, தேர்ட் எலிமெண்ட்டாக ஒன்று பண்ணுவாங்க சார். ஆக்சுவலாக அது மியூசிக்காக சேரும்போது தமிழ்நாட்டில் ஒரு அருமையான கல்ச்சர் இருக்குது சார். ஆக்சுவலி தமிழ்நாடு இந்தியன் ஃபிலிம்ஸில் ஃபாரின் ஃபிலிம்ஸுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஒரு பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணி விட்டுருவோம். அந்த பாட்டோட உணர்வுகளில் ஊறி இருப்பாங்க. அந்த பாட்டு ஹிட்டாக இருந்தால் அந்த பாட்டை ரீரெக்கார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது அதோட தாக்கம், அந்த சீனோட தாக்கம் ஒரு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபாரினில் ஆல்பம்ன்றது வேறு, ஆர்ஆர்ன்றது வேறு.
ஃப்ரெஷ்ஷாக ஆடியன்ஸ் வரும்போது அதை எமோட் பண்ணுவாங்க தவிர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைக்காரனோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 சாமிகள்னு ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதை எடுத்தோடனே வந்து டைட்டிலில் போட்டேன். அப்போ கேட்காதவங்க கூட வந்தவொடனே இந்த பாட்டை கேளுங்க, ஒரு 3 நிமிஷம் வந்து பாட்டு உள்ளே போட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ரீரெக்கார்டிங்கில் வரும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டியூன் ஏறிடுச்சு. ஆமாம் சார், வரவங்க டியூனோட வருவாங்க. இல்லாதவங்களுக்கு கூட நான் அந்த ஃபஸ்ட் டைட்டில் சாங்காக போட்டதுக்கப்புறம் ஆர்ஆர் கேட்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக. ஸோ மியூசிக் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் சார். இப்போது பிச்சைக்காரன் வந்து சசி டைரக்ட் பண்ணாங்க. பட் அதை தவிர முக்கால்வாசி படங்கள் வந்து நீங்கள் உங்கள் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஐதர் 1 டைம் or 2 டைம் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ 2 கொஸ்டின்ஸ் இது. ஏன்? பிகாஸ் ஒரு லெவலுக்கு சக்ஸஸ் கட் ஆன அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் வந்து என் படத்தில் நடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று. பார்ட் 2 ஆஃப் த கொஸ்டின் வந்து ஒரு புதுமுக டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அவருக்கு வந்து கதை சொல்கிறது ஒரு விஷயம், ஆனால் இவரால் டைரக்ட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? டைரக்ஷன்றது ஒரு ஆளுமை சார். கதை அதாவது அந்த எமோஷன் வந்து அவர் மனசுக்குள்ளேருந்து தான் வந்துச்சா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் சார். அவர் தான் அந்த கதையை திங்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக உணர்வுகள் இருக்கும் சார். அந்த கதையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவரால் முடியலன்றதுனால தான் ஒரு கேமராமேன் அப்ரோச் பண்ணுறாரு. சார் இதுதான் என் ஐடியா, நீங்கள் வந்து எப்படி சார் இதுக்கு ஆங்கிள் வைக்கலாம்னு சொல்லும்போது கேமராமேன் அதுக்கு தான் அவர் கேமராமேன். அவரோட ஆங்கிளில் அவர் கேமரா வைப்பார். எடிட்டர் ஒரு வேலை செய்வான், மியூசிக் டைரக்டர் ஒரு வேலை செய்வான். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைரக்டரோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிமில் வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து எல்லாமே தெரியணுன்ற அவசியமே இல்லை சார். ஆனால் அந்த தாட்டில் உணர்வில் அதிகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கேமராமேன் கேமரா வச்சு அந்த சீனை ப்ரெசென்ட் பண்ணும்போது, இல்லை சார் மேடம் கொஞ்சம் அழுகு மேடம், கொஞ்சம் ரொம்ப அழுகையாக இருக்குது, ட்ராமாவாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மேடம். இந்த உணர்வுகள் மட்டுமே டேரக்டருக்கு போதுமானது. ஆளுமை அதிகமாக இருக்கணும். ஆளுமைனா தான் நினச்ச விஷயம் தன்னோட நிலைப்பாடில் உறுதியாக இருக்கணும் சார். தான் யார், தன்னோட என்ன இன்னொருத்தருக்காக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையில் அவங்கள நம்பி தான் ப்ரொடியூசர் காசு போடுறாங்க. அப்புறம் வந்து கேமராமேன் சொல்கிறத கேட்குறது, எவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து இவன் சுயத்தை இழந்துட்டான்னு சொன்னால் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ டேரக்டருக்கு வந்து உள்ளுணர்வு, தன்னோட நான் எழுதின ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் சார். தொழில்ன்றது வந்து சினிமா உடனே கற்றுக்க முடியாது சார். நான் இத்தனை படத்துக்கு சவுண்ட் இன்ஜினியராக இருந்திருக்கிறேன், இப்போவும் எடிட் பண்ணுறேன், மியூசிக் பண்ண நடிச்சிருக்கிறேன். இன்னுமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நிறைய இருக்குது சினிமாக்குள்ளே, கடல் மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் பயந்து தான் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். போஸ்ட்டில் சீன் எப்படி வரும், நம்ம தான் கதை எழுதியிருப்போம், ஃபைனலாக எப்படி வருவோம், ஸோ வரலன்னா எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம், அங்கே மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்த எனக்கே இருக்கும்போது புது டேரக்டருக்கு வந்து எல்லாம் தெரியணுன்ற அவசியமே இல்லை சார். ஒரு அதெல்லாம் நான் முன்னாடியே நிறைய பேர் டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கும்போது அது என்ன டீம் ஒர்க்கு, நீங்கள் தானே டேரக்டர் அப்படின்னு டீம் ஒர்க் சொல்கிறீங்கன்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே உள்ளே வந்து இன்னும் தெரிஞ்சுக்க தான் தெரியுது, எல்லோரும் சேர்த்தது தான் சார் சினிமா ஆக்சுவலாக. இல்லை அந்த இன்னொரு கொஸ்டின், தட் இஸ் நீங்கள் வந்து பெரிய ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் அப்பயும் நீங்கள் வந்து கொஞ்சம் புதுமுக டைரக்டர்ஸ் கிட்ட தான் போனீங்க, எக்ஸப்ட் ஃபார் பிச்சைக்காரன். ஸோ அது ஏன்னா சார் அது ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும் சார், ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்கும். நான் வந்து கதையை கேட்குறத விட சார் இதுதான் ஐடியா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் எனக்கு பண்ண தெரியாது ஆக்சுவலாக. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயே கேட்டு தான் பழக்கம். ஒரு கதையை வந்து ஒரு 2.5 hours கேட்டு தான் பழக்கம். அது ஓடாமல் போகலாம், ஓடி போகலாம், அது இல்லை சார். எனக்கு வந்து கேட்கும்போது திருப்தியாக ஆஹா நல்லா இருந்துச்சுன்னு முடிவாக சொல்ல முடியும். ப்ரொடியூசர் கேட்பாரு, சார் ஹீரோ டேரக்டர் அமிச்சேன் கதை கேட்டிங்களான்னு. ரஃபாக கேட்டால் ரியாக்ட் பண்ண முடியாது சார். கேட்டேன் சார், நல்லா இருக்குது சார், எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க சார் சொல்கிற அளவுக்கு ஒரு முழு திரைக்கதையை கேட்டால் தான் என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஸ்க்ரீன் பிளேயோட. ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட் ஃபிலாசபி. பிகாஸ் நிறைய டேரக்டர்ஸ்க்கு 1 line சொல்ல தெரியும், ஆனால் அந்த 1 line வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ண தெரியாது. ஸோ ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட் அப்ரோச். ஆமாம் சார், ஹோல் திங் கேட்டுட்டு அப்புறம் நான் வந்து ஃபோன் ஆஃப் பண்ணிடுவேன். நடுவில் வந்து இன்டர்வல் டைமில் தான் கதை கேட்கும்போதே ஏதாவது 5 நிமிஷம் கேட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிடுவேன். அந்த 2.5 hours அப்புறம் நான் கதைக்குள்ளேயே போக மாட்டேன். என்ன வேறு எடுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். ஸோ அந்த 2.5 மணி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு. இப்போ நீங்களே டைரக்டராக போகிறீங்க, பிச்சைக்காரன் 2 இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்ல அனுபவம் சார் ஆக்சுவலாக. இனிமேல் வந்து ஜென்ரலாக இன்க்ளூடிங் மீ, நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த கேமரா கேட்டிங்களே, இந்த லென்ஸ் கேட்டிங்களே, ஏன் யூஸ் பண்ணல, ஒரு ட்ராக் அண்ட் ட்ராலி வந்துச்சு, நீங்கள் வேணான்னா சொல்லியிருக்க வேண்டியது தானே, எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கி வச்சுருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசராக நிறைய ஆங்கிளில் வந்து கேட்பாங்க. நான் ரொம்ப கேட்டதில்லை, ஆனால் நானும் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக. சரி பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் பண்ணுறாரு போட்டுருக்கேன். ஆனால் டேரக்டராக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும் போது அவன் எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இருப்பான், எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்லணும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் எதுவுமே டேரக்டருக்கு அதுக்கு போகாமல், பட்ஜெட் அதிகமானாலோ எக்ஸ்ட்ரா டேஸ் ஆனாலோ அதை டேரக்டர்கிட்ட கேட்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு அம்மா மாதிரி டேரக்டரை ஹேண்டில் பண்ணணும். ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணலாம், கருத்துக்கள் சொல்லலாம், இது பண்ணுங்கள், உறுதியாக கூட அந்த கருத்துக்களை சொல்லலாம், இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதில் சொல்லாமே தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஆல்ரெடி பார்த்துருக்குறேன், இன்னுமே டேரக்டர்ஸை வந்து பேம்பர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து உண்மையிலேயே எவ்ரிடே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு டென்ஷனோட தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்டர்ஸ்லேருந்து எப்படி டெலிவரி பண்ணுறதுன்ற ஒரு பெரிய பேனிக்கில் இருப்பாங்கன்றதுனால ஃப்யூச்சரில் நான் பண்ணக்கூடிய எல்லா படங்களுக்கும் ஆல்ரெடி பண்ணுற டைப் தான் சார். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் டேரக்டர்ஸ்க்கு. அது என்ன ரிசல்ட்டோ அது முக்கியம் இல்லை சார். அந்த ஷூட்டிங் டைமில் அவ்வளோ பார்த்துக்கணும் அவங்கள மென்டலி.
அது எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் ஆர்குமெண்ட்டாக இருந்தாலும் கருத்துக்களாக இருந்தாலும் அதை வந்து பிஃபோர் ஷூட்டிங் தான் வச்சுக்கணும். ஷூட்டிங் டேஸில் அவரை வந்து ஃப்ரீயாக விடணும், மேக்ஸிமம் சப்போர்ட்டு, ப்ரொடக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள், நாளைக்கு என்ன பட்ஜெட் கொடுங்க, இது எந்த பொறுப்பையும் வந்து டைரக்டர் கொடுக்கக்கூடாது. அவர் வரணும், ஷூட்டிங் பண்ணணும், போகணும். அப்படி மட்டும் ஒரு டைரக்டர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக நடித்து அதே சமயம் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் ஆஸ் எ டைரக்டர், இஸ் தட் ஈஸி? பிகாஸ் சில பேருக்கு வந்து அது வராது, சில பேருக்கு வரும். உங்களுக்கு எப்படி, ஹவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? பெருசாக தெரியல சார். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வந்து ஆக்ஷன் டேக் சொல்கிறது இல்லை. நான் வந்து என்னோடய அசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் உள்ளே போயிடுறேன், நானும் ஆக்டர் மாதிரி நிற்கிறேன், வந்துடுறேன், மானிட்டரை பார்க்குறேன், சம்டைம்ஸ் பார்க்குறதில்ல, ஓகே பண்ணிட்டேன், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறேன். பெரிய டஃப்பான சேலஞ்சிங்கான விஷயமா இல்லை. நான் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார், நான் படம் எடுப்பேன், எடுத்த படத்தை போட்டு பார்ப்பேன், தப்பாக இருந்தால் திருப்பி ஷூட் பண்ணுவேன், ஒட்டு மொத்தமாக பார்ப்பேன். இந்த விஷயம் தெரியலனா திருப்பியும் ஷூட் பண்ணுவேன். ரிசல்ட் வர வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். ரிசல்ட் வந்து நமக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் தான் படத்தை ரிலீஸ். அதாவது ஒரு சீன் சொல்கிறீங்க இல்லை, ஹோல் மூவியே நமக்கு திருப்தி வர வரைக்கும் அந்த படத்தை எடுப்போமேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு பேனிக் ஆகலை. தப்பாக இருந்தாலுமே, அதாவது நீங்கள் 2.25 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுத்துருவீங்க. ஆமாம் சார். சப்போஸிங் உங்களுக்கு போட்டு பார்க்குறோம், இந்த சீன் கனெக்ட் ஆகலைன்னு சொன்னால் ஆர்டிஸ்ட்டை திருப்பி ஒரு பேமெண்ட் கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணி, சார் இந்த சீன் கனெக்ட் ஆகலை, வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறதுனால, நம்ம காமன் சென்ஸ் இருக்கிறதுனால அந்த படத்தை போட்டு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், திருப்பி ஷூட் பண்ணலாம். ரைட். அப்படி ஒரு எண்ட் ப்ராடக்ட் நல்லா வர வரைக்கும் அந்த படத்தை ஒர்க் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கிறதுனால பெருசாக பேனிக் அந்த பேனிக் இல்லை ஆகலை சார். இது முடிச்சிருச்சு, இந்த படத்தோட விதி இதோட ஓவர் அப்படின்னு நினைக்கல, இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் லக்கை பற்றி பேசுவாங்க. டு யூ பிலீவ் இன் லக்? இல்லை சார், ஒர்க்கு தான் சார். இதான் லாஸ்ட் டைம் சொன்னீங்க, ஐ வாண்டட் டு சீ இஃப் இட் சேஞ்ச். இல்லை சார், லக்குனா சம்டைம்ஸ் லிஃப்ட் கிடைக்கும் சார். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சார், நடக்கும். நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிபி வாயை திறந்துருக்கிற மாதிரியே வந்து ரொம்ப நாளாக தெரியுதோ தெரியலையோ, நான் தெரியாமலே இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கிறேன். நானும் உழைச்சிருக்கிறேன் ஆக்சுவலி, தெரியலனா கூட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உழைக்கிறவனுக்கு வந்து அந்த லக்கு கிடைக்கலாம். லக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது லிஃப்ட் மாதிரி. அது வந்து அது எல்லாருக்குமே நடக்காது. உழைக்காதவனுக்கும் அந்த ஹைட் கிடைக்கும் சார். தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா சார் அந்த விஷயம் கிடைக்கும். லக்கை நம்பிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். லக்கு, இந்த ஜோதிடம், நியூமராலஜி, இதை பண்ணால் மாறிடும், இதை பண்ணால் இந்த டைமில் தான் ஒரு டைம் மாறுது, அது எதுவுமே இல்லாமல். விஜயில் 2 ஏ வச்சுக்கோங்க. அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் நம்பாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வேலை, உங்கள் எண்ணம், இது ரெண்டையும் கிளியராக வச்சுருந்தீங்கன்னா சுற்றி வந்து நடக்கும். ஸ்லோவாக நடக்கும், நடந்துட்டு போட்டோமே சார். ஆக்சுவலாக எல்லாருமே ஜெயிக்கணுன்ற அவசியம் என்ன சார் இருக்குது? ஏன்னா ஓட்டப்பந்தயமா வாழ்க்கை சார். நம்ம பிறந்தோம், சாவ போகிறோம். இதுக்கு நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்? காசு இருக்கிறவனா? மனசில் யாருக்கு அமைதி இருக்கோ சார், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இன்றைக்கி வந்து ஒரு 10,000 கோடிக்கு ஓனர்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு நிம்மதி இருக்குமா மனசில்? நைட் தூக்கம் வருமா? தூக்க மாத்திரை போட்டு படுப்பான். வீட்டில் உண்மையான அன்போடு யாரும் இருக்க மாட்டாங்க. இவன் எப்போ சாவான், சொத்தை எப்போ பிரிக்கலாம், இப்படிலாம் குடும்பத்துக்குள்ள பாலிடிக்ஸ் பிரச்சனைகள் நடந்து அவன் அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாதுல்ல சார். ஸோ வெற்றின்றது மன அமைதி தான். சின்ன வயசில் நீங்கள் கார் வச்சு விளாண்டிங்க, சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளாண்டிங்க, ஒரு வயசாக அது மேலே உள்ள ஈர்ப்பு போகுது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து பெரிய விஷயத்தில் டூல் மாதிரி யூஸ் பண்ணி அதை கேம் மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க லைஃப்பை. அதெல்லாம் நல்லா ஜாலியாக ஜேர்னி தான் சார் முக்கியம். டெஸ்டினேஷன் வந்து ஒருத்தர் எங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே நிற்கலாம், ஒருத்தர் அங்கே போகலாம். அந்த எங்கே யார் நின்னாலும் அந்த டைமில் அவன் மைண்ட் எப்படி இருக்குது, மனசில் எவ்வளோ அமைதி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்தப்போ எந்த காரில் வந்தீங்க? கியா. ஆமாம் சார். ஓகே. ஸோ அது ஒரு வெற்றின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார், அது மெட்டீரியலிஸ்டிக்ஸ். இல்லை, ஒரு படம் கோடியில் ஒருவன் நல்லா ஓடுது, அது ஒரு வெற்றின்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார், உதாரணத்துக்கு சார், அந்த ஒரு ரிசல்ட், ஒரு குழந்தைய வளர்க்குறோம், நல்லா படிக்குது, நல்லா படிச்சிருக்கு, நமக்கு வெற்றியோ இல்லையோ நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு சந்தோஷம் தானே. மனுஷனுக்கு உரிய எல்லா உணர்வுகளும் இருந்துட்டு போட்டோம் சார். கடைசியில் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்கன்றது தான் வெற்றி. படம் வந்து வெற்றி அடையுதோ இல்லையோ, உங்களுக்கு தனிமையில் ஒரு திருப்தி இருந்தால் அமைதியாமல் நமக்காக ஒன்று பண்ணோம், உலகமே எதிர்த்துனா கூட நமக்கு ஒன்று புரிஞ்சு நம்ம விருப்பத்துக்கு பண்ணோம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு போயிடுறது தான் வெற்றி சார். இந்த படத்தை உங்களுக்கு ஓடிடி சேனல்ஸ் அப்ரோச் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் டிட் யூ வெயிட் அண்ட் சே இதை நான் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? இல்லை சார், ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை, செந்தூர் ஃபிலிம்ஸ் ராஜா சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்புறம் அந்த படத்தை வந்து தரஞ்சன் சார், கமல் சார் அண்ட் பிரதீப் சார் 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயங்களில் வந்து நம்மளோட ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், முடிவு அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையிட மாட்டேன், தலையிட இன்னொருத்தங்களோட விஷயம் இல்லை சார். அதனால் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ ஏதாவது கன்சல்ட் டிஸ்கஷன் பண்ணாங்கன்னு சொன்னால் அது பண்ணுங்கள் சார்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து தேட்டருக்காக முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஐ தாட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் பணம் கிடைக்கும் அப்படின்றதால சொன்னேன். ஸோ ப்ளஸ் இது தேட்டருக்கான ஃபில்ம்னு நினச்சேன். ஆக்சுவலி கமர்ஷியலாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய படம் நினச்சேன். ஸோ ஜென்ரலாக ஆனால் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும், ஓடிடி ரிலீஸ் ஆகக்கூடாது, எல்லாமே நான் வந்து அது வந்து ப்ரொடியூசரோட போட்ட காசு, அவரோட ப்ரெஷருக்கான முடிவு தான். இதுதான் என்னோடய விஷயம், ஓடிடியில் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் சார். அந்த மொமெண்ட்டில் வந்து அது பண்ணால்
நல்லதுன்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னால் அது பண்ணலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். இப்போ ஒரு ஓடிடிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் நல்லாவே பரவி இருக்கு, ரொம்ப நல்லா பரவி இருக்கு சார். நல்ல விஷயமும் கூட ஆக்சுவலாக. ஓகே, ஏன் நல்ல விஷயம் ஏன் சொல்கிறீங்க? இல்லை சார், அந்த 2 விஷயமா பார்க்கலாம் சார். தியேட்டர்கள் ரிலீஸில் எவ்வளோ சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ, டிஜிட்டல் ரிலீஸில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது சார். இவங்க நான் டிஏ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டைமில் வந்து எல்லாமே சார் எங்கள் தேட்டரில் வந்து பெரிய ப்ராஜெக்டில் ப்ளே பண்ணி காட்டுவோன்னு சொல்லும்போது நான் அதை விரும்ப மாட்டேன். சின்ன மானிட்டரில் காட்டுங்க போதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்தோட லைஃப் வந்து தேட்டரில் ஒரு 50 நாள் தான் சார். இன்றைக்கி பிச்சைக்காரன்றது யாரும் தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. 50 நாள் அவ்வளோ ஜாஸ்தி சொல்கிறீங்க. நான் 2 வாரம் சொல்லுவேன். சம்டைம்ஸ் போவோம் சார், சம்டைம்ஸ் பெரிய படம் போவோம். 50 நாள் தான் அதிகபட்சம் உங்களுக்கு இருக்குது. ஸோ 50 நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவியில், ஃபோனில். ஸோ நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுறவங்க, படம் பார்க்குறவங்க, ஜட்ஜ் பண்ணுறவங்க எல்லாருமே அதில் தான் வந்து பார்க்க போகிறாங்கன்றதுனால எனக்கு வந்து ஸ்க்ரீன் அவுட்புட்டை டிஏ பண்ணுறதை விட என்னோடய படங்கள்லாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதில் மானிட்டரில் பண்ணுங்க தான் சொல்கிறது உண்டு ஆக்சுவலாக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது அவங்க நம்ம என்ன சவுண்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ, தேட்டரில் டு தேட்டர் வந்து ஆடியோ வந்து வேரியேஷன் இருக்கும் சார். சம்டைம்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே ப்ரொஜெக்டரோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலான்ற மாதிரி. ஆனால் தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஒரு காமெடி நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணும்போது அவ்வளோ சிரிப்பீங்க, ஆனால் ஓடிடியில் பார்க்கும்போது அப்படின்னு போகலாம், சிரிக்காமல் கூட போகலாம், மனசுக்குள்ளே சிரிப்பு வந்துக்கலாம். தேட்டர் மூமெண்ட் வேறு. ஸோ அந்த எனர்ஜி வேறு, இதோட இது வேறு. ஆனால் இதில் உள்ள ப்ளஸ் என்னென்னா சார், அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அந்த வீடியோ அண்ட் ஆடியோ வந்து கரெக்டாக கம்யூனிகேட் ஆகும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒரு வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் தேட்டரில் என்ன கேட்குதோ அதை போய் பார்க்கலாம். ஆனால் மக்கள் தேட்டருக்கு வர தான் செய்வாங்க. அவங்களுக்கு தேட்டர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து பொழுதுபோக்கு விஷயங்கள் கிடையாது. தேட்டரை தவிர்த்து திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பீச்சில் மக்கள் வந்து இனம் மதம் தாண்டி வந்து ஒரு அசம்பிள் ஆகி சிரிக்கணும்னு வர ஒரு மூமெண்ட் வரும்போது தேட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்றதுனால அது போகாது. இதுக்கு வேறு, அதுக்கு வேறு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அட் தி எண்ட். இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு 10 வருஷம் முன்னாடி போகிறோம். சரி. அப்போ ஓடிடி ஆல்ரெடி இருக்கு. அப்போ நீங்கள் நான் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகே சார். அவங்க ஓடிடியில் வாங்கிக்கிறாங்க. யூ திங்க் ஓடிடி கேன் டெவலப் ஸ்டார் சிஸ்டம் லைக் தியேட்டர்ஸ் கேன்? ஸ்டார் சிஸ்டம் வந்து ஓடிடியில் வராது சார். வராது. இப்போ வந்து தேட்டரில் இது வந்து அது வேறு ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட் சார். தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு மாஸ் ஹீரோ, இந்த மூமெண்ட்லாம் வந்து ஓடிடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் அது வரவே வராது ஆக்சுவலாக. தாட் ப்ராசஸ் ரொம்ப இவங்க வந்து பக்கத்தில் பார்த்து சிரிக்கும்போது இது பெரிய ஆள் போல் இருக்கவர் அப்படின்றத இவங்க தானாக உணர்றதை விட இன்னொருத்தவங்களோட ரியாக்ஷனில் வந்து அப்படின்னு கைத்தட்டுற சூழ்நிலைலாம் இப்போ தேட்டரில் இருக்குது. வெறும் ஓடிடியில் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸோட அந்த கிளாப்பிங் மூமெண்ட்டு, அந்த லாட்ரி சீட்டு கழிச்சு போகிறது, அந்த செலிப்ரேஷன் அதெல்லாம் இருக்காது, அப்படி வராது. ஆனால் அந்த மீடியம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். அதுக்கு வந்து சினிமாவால் சினிமாவுக்கு வந்து அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அது வேறு, அது வேறன்னு இருக்கும். ஸோ கடைசியில் ஒரே ஒரு வாட்டி எந்த ஆக்டரோட ஃபேன் இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இப்போ மனசில் அது உறுத்திட்டு இருக்கு. இல்லை வேணாம், சும்மா தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் கோடியில் ஒருவன். தேங்க்யூ சார்.